ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நான் இங்கே சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுல சில திங்ஸ் எல்லாம் எப்போவுமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். சிலதெல்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நான் எப்படி ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேங்கிற வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்போவும் பொங்கல் டைமில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரீஸ்டாக் பண்ணுவோம். நான் அந்த டைம்லேயும் பண்ணுவேன். அதோட இடையிலையும் டஸ்ட் எதுவும் அதிகமாக படிஞ்சிருந்தது அப்படின்னா எல்லா கண்டெய்னர்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி வைப்பேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர ஒரு சில பொருளெல்லாம் வருஷக்கணக்கில் கூட நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த புளியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா வெயில் நாளையில் தான் புளியெல்லாம் ஊரில் நல்லாயிருக்கும். அதனால் வெயில் காலத்திலேயே அம்மாவை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லிவிடுவேன். இந்த தடவை நான் எடுத்துகிட்டு வந்தது 3 கிலோ இருக்கும். பாதியை வெளியில் வச்சுட்டு பாதியை நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அதோட கலர் மாறாமல் புது புளி மாதிரியே இருக்கும். புளி நமக்கு அதிகமாக தேவைப்படுறது மீன் குழம்பு, வத்த குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது தான். வேறு எதுக்கும் அந்தளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் 3 கிலோ போதுன்னு இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கே உள்ள ஸ்கூல்லலாம் பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு 2 தடவை லீவ் வரும். அதில் ஏதாவது ஒரு லீவில் தான் எப்போவுமே ஊருக்கு போவோம். டிசம்பரில் போனோன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அந்த டைமில் மழையாக இருக்கும். அதனால தான் அம்மா எப்போவுமே இந்த மாதிரி புளி, வடம், வத்தல் எல்லாமும் வெயில் காலத்திலே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோமோ இல்லையோ, ஆனால் அம்மா வீட்டு ஸ்டோர் ரூமில் பார்த்தா எல்லா விதமான வத்தலுமே வச்சுருப்பாங்க. மாங்காய், கத்தரிக்காய், அப்புறம் கொத்தரங்காய், சுண்டைக்காயெல்லாம் கூட அம்மா போட்டு வச்சுருப்பாங்க. எது கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வத்தல் போட்டு வச்சுருவாங்க. வத்தல் குழம்பும் இந்த பிள்ளைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எப்போவாது தான் வைப்பேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த பாசிப்பயிறு, கொண்டக்கடலை எல்லாமும் இந்த தடவை ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது தான். எங்களுக்கு லக்கேஜ் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுனால எல்லாத்துலேயுமே ஒரு 2-3 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமும் ஒரே டைமில் வாங்கினது கிடையாது. நான் வெளியில் போகிறப்பெல்லாம் கடையில் ஏதாவது பிடிச்ச மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ் இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்து வைப்பேன். இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் மேக்ஸிமம் 2 இல்லைனா 3 மாதத்துக்கு தான் வாங்கி வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதில்ல. இங்கே அப்பப்போ வாங்கிக்கிறது தான். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். மற்றபடி இதில் ஸ்டோர் பண்ணோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் நான் சைனீஸ் கடையில் வாங்கினது. ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு அதெல்லாமும் மோஸ்ட்லி நான் அங்கே தான் வாங்குவேன். இந்த பாஸ்தா எல்லாம் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ப்ரைம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். இந்த ஒரு பயோ ஆர்கானிக் பிராண்டு நல்லாயிருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு 2 டைப் மட்டும்தான் வாங்குவேன். வீக்லி ஒன்ஸ் பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு பாஸ்தா ரெசிபி எப்போவுமே பண்ணிவிடுவேன். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டைப் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது நான் ஜப்பான் ஹோமில் தான் வாங்கினேன். ஒவ்வொன்றும் $4 சம்திங்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ தான் இந்த 2 கண்டெய்னரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி நான் இங்கே யூஸ் பண்ணுற மாவு ஐட்டம் எல்லாமும் ஊரில் இருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர்றது தான். இந்த மாதிரி 2 கிலோ பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். தேவைப்படும் போது மட்டும் எடுத்து கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. இதில் கோதுமை மாவு, அப்புறம் கம்பு, கேழ்வரகு மாவு அதெல்லாம் இருக்குது. இது சம்பா கோதுமை மாவு. ஊரில் முழு கோதுமையாக வாங்கி காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். முன்னாடியெல்லாம் இந்த மாவு அரைக்கும்போது 4 கிலோவுக்கு 1 கிலோ அளவு வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்து தான் அரைப்பேன். கொஞ்ச நாள் ஆக ஆக பிள்ளைங்களுக்கு அந்த கொண்டக்கடலையோட ஃப்ளேவர் அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனால் இந்த தடவை வெறும் கோதுமையை மட்டும்தான் அரைக்க சொல்லியிருந்தேன். இது கேழ்வரகும் கம்பும் சேர்த்து அரைச்சது. இதில் களி, கூழ் அந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கு மாவு அரைக்கும் போது இதில் ஒரு போர்ஷன் சேர்த்து அதில் கரைச்சி வச்சுருவேன். ஏன்னா பிள்ளைங்க களி, கூழ் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் தோசை மாவில் கலந்து கொடுத்துட்டோன்னா பெருசாக அந்த அளவுக்கு இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வராது. அவங்களும் சாப்பிட்ருவாங்க. காஞ்ச மிளகாயெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு வர மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு காற்று புகாத மாதிரி ஏர்டைட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எத்தனை மாதம் ஆனாலும் எதுவுமே ஆகாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவேன். நம்ம கையில் அள்ளும் போதே தெரியும் அந்த விதையெல்லாம் நல்லா காஞ்சு சலசலன்னு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையானதை மட்டும் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு
மற்றதை அந்த கவரோட டேப் சுற்றி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். இது 3 கிலோ வாங்கினோன்னா 1 வருஷத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகிற பொருள் தான். இந்த மோர் மிளகாய் வத்தல் அப்பா வயலில் வச்ச செடியில் காய்ச்சது தான். இதுவும் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கிறதுனால சும்மா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சாலே போதும், எதுவுமே ஆகாது, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இதெல்லாம் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் அம்மா சீசனில் ரெடி பண்ணி வைக்கிறது தான். போகிறப்போ தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். இதில் வடகம் கொட்டி வச்சுருக்கேன். போன தடவை கொண்டு வந்த வடகம் இன்னமும் அப்படியே இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்போவும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வர்ற ஐட்டத்தில் ஒன்று இந்த மாங்காய் வத்தல். ஏன்னா இது என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால அம்மா எப்போவுமே எடுத்து வச்சுருவாங்க. மறக்காமையும் எடுத்துகிட்டு வந்துடணும். மாங்காய் நல்லா பழமாக வர்ற ஸ்டேஜில் தான் இந்த வத்தலை போடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பாகவே இருக்கும். இதை சும்மா எடுத்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நான் இதில் அப்பப்போ வத்தல் குழம்பு வைப்பேன். அடுத்து முக்கியமாக பார்த்து ஸ்டோர் பண்ண வேண்டிய ஐட்டத்தில் ஒன்று தான் இந்த உளுந்து. என்ன தான் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு 3 மாதத்துலேயே இதில் வண்டு வந்துடும். வெயில் இருந்ததுன்னா இதை அப்பப்போ காய வச்சு எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீசர் தான் ஒரே வழி. ஏன்னா ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு வர்றதுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தடவை 10 கிலோ உளுந்த 3 மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சுருந்துட்டேன். கடைசியாக எடுத்து பார்த்தா எல்லாமே வீணாக போயிடுச்சு. வண்டு எல்லா உளுந்துலையுமே ஓட்டை போட்டு வச்சிருச்சு. அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க ஊரில், வண்டா இல்லை அந்தான்னு எனக்கு சரியாக தெரியல. இட்லி தோசை எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். எதுக்காவது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுமேன்னு இந்த வெள்ளை உளுந்துலையும் 1 கிலோ போல் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது பாஸ்மதி ரைஸ். இதெல்லாம் 1 கிலோ பேக்கெட் தான் நான் வாங்கி வைப்பேன். சமைச்சதுக்கப்புறம் தேவைப்படும் போது நம்ம அப்பப்போ வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அரிசியெல்லாம் 1 கிலோ பேக்கெட் தான் வாங்குவேன். மற்றபடி நம்ம நார்மலாக டெய்லியும் குக் பண்ணுற பொன்னி ரைஸ் எல்லாம் 5 கிலோ பேக்கெட் தான் வாங்குவேன். அதுக்கும் மேலெல்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா எல்லா பிராண்டுமே வாங்கி பார்த்தாச்சு. எதுவாக இருந்தாலும் சில நேரம் நல்லாயிருக்கும், சில நேரம் அதுலேயும் வண்டு இருக்கும். அதனால் 5 கிலோவுக்கு மேலே நான் வாங்கினதில்லை. பொன்னி அரிசியெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற தமிழ் கடையில் தான் வாங்குவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டு இருந்தாலுமே பிரித்து பார்த்துட்டு நாங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் ரிட்டன் கொடுத்துருவோம். அவங்களும் வேறு ரைஸ் கொடுத்துருவாங்க. இதில் இருக்கிறது இடியாப்ப மாவு. இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அம்மா புதுசாக அரைச்சி தரேன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இடியாப்பம்லாம் அந்தளவுக்கு நான் இங்கே செய்ய மாட்டேன். பிள்ளைங்களும் சாப்பிட்றது இல்லாதனால வீட்டில் அம்மா வச்சுருந்ததில் தான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். இந்த மாதிரி மாவு ஐட்டம்லாம் கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதில் இருக்கிறது அம்மா அரைச்சி கொடுத்த இட்லி பொடி. இதெல்லாம் 2 மாதம், அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 3 மாதம் வர அளவுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். கொண்டு வந்த உடனேயே அப்படியே ஃப்ரீசரில் வச்சுடுவேன். தேவைப்படும் போது மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா புதுசாக அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் இருக்கிறது உளுந்து மாவு. இது எனக்காக அம்மா கொடுத்தது. இதில் களி செஞ்சு சாப்பிட சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நார்மல் சில்லி அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 2மே இருக்குது. இது எல்லாமும் ஊரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த மாதிரி மசாலா ஐட்டத்தையும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அப்போ அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அம்மாலாம் இப்போ வரைக்கும் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மிளகாய் மல்லியெல்லாம் சேர்த்து தான் மசாலா அரைப்பாங்க. நானும் முன்னாடியெல்லாம் அந்த மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் தனித்தனியாக மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் அரைச்சி யூஸ் பண்ணுறேன். இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி கறி குழம்பெல்லாம் சமைக்கிறதுக்கு தனி மசாலா ஒன்று அரைச்சி தருவாங்க. சிக்கன் அப்புறம் இந்த ப்ரான் ஃப்ரைக்கெல்லாம் நான் அந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் நம்ம டெய்லியுமே சமையலுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். அது எல்லாமும் நான் பவுட்ராக வாங்குறதில்ல. முழு சோம்பு, சீரகம், மிளகாய் வாங்கி இங்கே வீட்டில் மிக்சிலேயே அரைச்சிடுவேன். ஒரு சில ப்ராடக்ட்லெல்லாம் இப்போல்லாம் எதில் என்ன மாதிரியான கலப்படம்லாம் கலக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அதனால் வந்திருக்குமோ இதனால் வந்திருக்குமோன்னு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த் கன்சர்னோட இருக்கலாம். இந்த ஆல்வாஸுங்கிறது மலேசியா ப்ராடக்ட்டு. முன்னாடி நான் இந்த பிராண்டில் தயிர் தான் கடைகளில் பார்த்துருக்கேன். இப்போ தான் பார்க்குறேன் இதில் சோம்பு சீரகம் எல்லாமும் சேல் பண்ணுறாங்க. தமிழ் கடையில் இப்போ வந்திருக்குது. பார்த்த நல்லா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த தடவை இதில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி கரம் மசாலா பிரியாணி மசாலாவும் நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். அந்த மசாலாவிலெல்லாம் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சமையல்ங்கிறது நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குறதுல தப்பு கிடையாது. அன்றைக்கி என் பொண்ணுக்கிட்ட தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துக்கும் லேபிளில் பேர் எழுதி தர சொல்லி கேட்டிருந்தேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமும் சைனீஸ் கடையில் தான் வாங்குவேன். அந்த கடை எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கன்வீனியண்ட்டாக இருந்தது. இப்போ அந்த ஷாப்பிங் சென்டரையே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தேன். அப்போது இதை ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு கடலை மிட்டாய் மாதிரி இருக்குது. ஆனால் வால்நட்ஸில் பண்ணியிருக்காங்க. கிளேஸ்டு வால்நட்ஸ்னு பேர் போட்டிருக்கு. பாகு காய்ச்சி நம்ம கடலை மிட்டாய் செய்கிற மாதிரி வால்நட்ஸில் கூடவே எள்ளெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. தினமும் இந்த வால்நட்ஸை 2-3 சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் ரைசின்ஸ் என் பொண்ணுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஹேர் ஃபால் ஆகிற டைம்லலாம் மற்ற நட்ஸோட இதையும் கலந்து கொடுக்குறது. இது சோயா பீன்ஸு. இதுவும் அந்த கடையில் வாங்கினது தான். இதை ஊற வச்சு அரைச்சி ஃப்ரெஷ் சோயா மில்க் நம்ம வீட்டிலையே எடுக்கலாம். டோஃபு கூட இதிலிருந்து நம்ம வீட்டிலே பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது மொச்சக்கொட்டை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். கருவாட்டு குழம்புலலாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அடுத்து கட்டி வெல்லம் வாங்கி இதில் கொஞ்சம் உடச்சி கொட்டி வச்சுருக்கேன். ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் இதை நான் ஃபேர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். நிறைய கடைகள்லையுமே இது அவைலபிளாக இருக்குது. நிறைய பிராண்ட்லையும் இது கிடைக்கிது. ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இடத்துல வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தான் நமக்கு பழக்கத்துக்கு வரும். கைக்கு எட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் எட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் ரிஸ்க்கு தான். கீழே விழுந்து உடையிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் நான் எப்போவுமே கைக்கு எட்டுற மாதிரியான தூரத்தில் தான் வைப்பேன். இந்த முட்டையெல்லாம் நான் கடையில் இருந்துட்டு வாங்கும்போது கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருந்ததுன்னா வாஷ் பண்ணி தான் நான் வைப்பேன். இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு முட்டையை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி வாஷ் பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது தான் நல்லது. வெளியில் வச்சோன்னா சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா முட்டையோட ஓட்டில் நேச்சுரலாகவே ஒரு ப்ரொடக்டிவ் கோட்டிங் ஒன்று இருக்குமா. அதுதான் முட்டையோட உள்ளே இருக்கிற கருவுக்கு எந்த ஒரு பாக்டீரியாவும் போக விடாமல் பாதுகாக்குமா. அதை நம்ம வாஷ் பண்ணும்போது போயிடும். அதனால் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு படித்தேன். அப்படி ரொம்ப அழுக்காக இருக்குன்னு வாஷ் பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது.
அப்புறம் நான் ஒரே மாதிரி எண்ணெயெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, மாற்றி மாற்றி தான் வாங்குவேன். ஊர்லெல்லாம் ஆரம்பத்துலேருந்து அம்மா தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. நாங்கள்லாம் அப்படி தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். ஆனால் என்னோடய பிள்ளைங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் சமைச்சா அந்த ஃப்ளேவர் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் அது வாங்குறதில்ல. மற்றபடி நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், அப்புறம் கனவா ஆயில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சமைப்பேன். சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி வச்சுருப்பேன். ஓவர் குக் பண்ணாத சில காய்கறிகள் சமைக்கிறதுக்கு, அப்புறம் சேலடுக்கெல்லாம் இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயெல்லாம் நான் வாங்குறதில்ல. அது ஒரு ஃபேஷன் மாதிரி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் முடிவாகுது. இந்த எண்ணெய் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டோம்னாலும் ஆபத்து தான். எதாக இருந்தாலும் லிமிட்டோடு இருக்கிறது நல்லது. இந்த பாட்டிலில் இருக்கிற எண்ணெய் சப்பாத்தி, தோசையெல்லாம் சுடும்போது லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெயை ஊற்ற வேண்டியதில்லை. இந்த டைப் பாட்டில் நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. தக்காளி, வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரேக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ரிவ்யூலாம் நல்லா இருந்தது. அதனால தான் ஆர்டர் பண்ணேன். மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நமக்கு தேவைப்படுற இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வீலோடவும் இருக்குது. பூண்டு, வெங்காயம்லாம் தனித்தனியாக கொட்டி வைக்கிற மாதிரி 2 பேஸ்கெட்டும் இதில் வாங்கி வச்சேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் செப்பரேட்டாக வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த தடவை ஊருக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்த கடலை தான் இது. இதை ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நான் கவனிக்கவே இல்லை. லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தப்போ எடுத்து தனியாக வச்சது தான். அப்புறமா தான் பார்த்துட்டு பேஸ்கெட்டில் எடுத்து கொட்டி வச்சேன். இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற உட்டன் கரண்டி, ஸ்பூன் எல்லாத்தையும் தனியாக ஒரு ஹோல்டரில் போட்டு வச்சுருவேன். மற்றதோடு மிக்ஸ் பண்ணாமல் இதை செப்பரேட்டாக வச்சுட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 செராமிக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. உப்பும் புளியையும் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். இது 2ம் ரைஸ் கண்டெய்னர். ஒன்று இட்லி அரிசிக்கும் ஒன்று நம்ம சமைக்கிற அரிசிக்கும் வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றும் 10 கிலோ கெப்பாசிட்டி உள்ளது. அரிசிலெல்லாம் வண்டு, பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வெள்ளை துணியில் 5-6 கிராம்பும் 2 ஸ்டார் அனிசையும் கட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா எந்த ஒரு பூச்சியும் வராமல் இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை இதை நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் கிச்சன் டூர் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.